अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति कोबेस कोबिहा कान्त राधा कान्त नमोऽस्तुते दप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुधे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 3 1வது பாகம். 13th மாதாஜி. சரிங்க மாதாஜி. 20 மாதாஜி. ஆமா 21ல வச்சிருக்கேன் மாதாஜி. 21ல ஆமா மறல மாதாஜி. கரெக்ட். கரெக்ட். ஓகே. 20 முடிஞ்சதாங்க மாதாஜி. முடிஞ்சதுங்க மாதாஜி. பதம் 21. இஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். காண்டம் 3 பாகம் 3 அத்தியாயம் 1 ஸ்லோகம் 21. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தத்ராத சுஸ்ராவ சுக்ருத் வினஷ்டிம் வனம் யதா வேணுஜ வஷ்ணி சம்ஸ்ரயம் சம்ஸ்பர்த்யா தத்தம் அதானுஜோச்சன் சரஸ்வதீம் பிரதயக் இயாய தூஷ்ணீம். நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு பிரபாசம் என்ற தலத்திற்கு அவர் வந்தார். அங்கு மூங்கில்களின் உராய்வினால் உண்டாகும் தீ ஒரு காடு முழுவதையும் எரித்து விடுவதைப் போலவே முரட்டுத்தனத்தினால் தன் உறவினர்கள் அனைவரும் மடிந்ததை அவர் கேள்விப்பட்டார். பிறகு அவர் சரஸ்வதி நதியோரம் மேற்கு புறத்தை நோக்கி சென்றார். பொருளுரை. கௌரவர்கள் மற்றும் யாதவர்கள் ஆகிய இருவருமே விதுரருக்கு உறவினர்கள்தான். சகோதர யுத்தத்தினால் அந்த ஒரு பிரிவினருமே அழிந்து போனதை விதுரர் கேள்விப்பட்டார். காட்டில் ஏற்படும் மூங்கில்களின் உராய்வை முரட்டுத்தனம் கொண்ட மனித சமூகத்துடன் ஒப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். உலகம் ஒரு காட்டிற்கு ஒப்பிடப்படுகிறது. காட்டில் ஏற்படும் உராய்வினால் எந்த நேரத்திலும் காட்டு தீ ஏற்படக்கூடும். காட்டுக்கு தீ மூட்டுவதற்கு யாரும் அங்கு செல்வதில்லை. ஆனால் மூங்கில்களில் உராய்வினால் மட்டுமே காட்டில் தீ பற்றி முழு காட்டையும் எரித்து விடுகிறது. அதை போலவே உலக விவகாரங்கள் என்னும் பெரும் காட்டிலும் கூட மாயைக்கு அடிமைப்பட்ட பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முரட்டுத்தனத்தினால் காட்டு தீ போன்ற யுத்தம் நிகழ்கிறது. காட்டுத்தீ எப்படி மலை மேகங்களால் அணைக்கப்படுகிறதோ அவ்வாறு இத்தகைய பௌதீக தீய சாதுக்கள் என்னும் மலை மேகத்திலிருந்து பொழியும் நீரால் மட்டுமே அணைக்க முடியும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இந்த பௌதிகமான வாழ்க்கை காட்டு தீயன்னு ஒப்பிடப்படுகிறது. எப்படி அப்படின்னா,
எப்ப நம்மளுக்கு யுத்தம் வர்றதுன்னு தெரியாது. இப்ப பாகிஸ்தான் யுத்தம் பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். அது போல முதல் உலகப் போர், 2வது உலகப் போர் திடீரென வெடிச்சது. அப்போ இந்த நாடுகளுக்கு இடையில் எப்போ பிரச்சனை வரும், அது எப்போ பூதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது போலத்தான் இந்த பௌதிகத்துல குடும்பத்துல என்ன பிரச்சனை வரும், யாருக்கு எப்போ எந்த வழியில வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அப்ப நாம வந்து இந்த பௌதிகத்துல காட்டுத்தீயை போல நம்மளுக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கு. அதன் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த காட்டுத்தீயை எவ்வாறு அணைப்பது அப்படின்னா, சேதோ தர்ப்பணம் மார்ஜனம் பவமகா தவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா வித்தரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்த்தனம் பிரதிபதம் பூர்ணாம் ஹிருதாஸ் பிரதிபதம் பரம் விஜயதை ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ இந்த காட்டுத்தீயானது எப்படி அணைக்கப்படும் அப்படின்னா, இந்த நாம சங்கீர்த்தத்தின் மூலமாக மட்டுமே நம்மால் அணைக்க முடியும். இப்ப காட்டுல வந்து மூங்கில் உராய்வுனால நான் யாரும் போய் பத்த வைக்கிறது கிடையாது. காட்டுல தீ வரணும் அப்படிங்கிறதுக்காக தீப்பெட்டி எடுத்துட்டு போய், மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போய், இல்ல வேற லைட்டர் எடுத்துட்டு போயோ யாரும் பத்த வைக்கிறது கிடையாது. அது தானாக பற்றி கொள்கிறது எப்படின்னு யாருக்குமே தெரியாது. மூங்கில் உராய்வுனால தானாக தீ பற்றுகிறது. அப்போ அதை யாராலையும் அணைக்கவும் முடியாது. ஹெலிகாப்டர்ல வந்து ஏதோ தண்ணி எல்லாம் தூவி பார்ப்பாங்க. அது தானாக எப்ப அணைகிறதோ, அந்த மேகங்கள் மழை மூலமா இல்ல பகவானே நினைச்சாதான் அது அணையும். அப்படி இந்த பௌதிக தீ வந்து சாதுக்கள் என்னும் மலை மேகத்திலிருந்து பொழியும் நீரால் மட்டும் அணைக்க முடியும். பௌதிகத்துல துன்பம் இல்லாத வாழ்க்கை, வீட்டுக்கு வீடு வெரைட்டியா துன்பம் இருக்கு. ஆனா துன்பம் வந்து வேறு வேறு வகையில இருக்கலாமே தவிர துன்பம் இல்லாத வீடே கிடையாது. ஒரு அம்மா புத்தர்கிட்ட போய் கேட்டாங்களாம், என்னோட மகன் ரொம்ப இளம் வயது மகன், நான் இழந்து ஒரே மகன், அவனை இழந்து நான் தவிக்கிறேன். நீங்க தான் நிறைய மேஜிக் எல்லாம் பண்றீங்கல்ல, என் மகனை மறுபடியும் உயிர்ப்பித்து தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப புத்தர் சொல்றாரு, நீங்க எல்லா வீட்லயும் போய், நான் கண்டிப்பா பண்ணுவேன், எல்லா வீட்லயும் போய் எந்த வீட்டுல மரணம் இல்லையோ அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நபரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் அவங்கள உயிர்ப்பிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா வீடு வீடா போய் கதவை தட்டி கேக்குறாங்க, உங்க வீட்டுல மரணம் சம்பவித்ததா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க ஆமான். அப்படி எல்லா வீட்லயும் போய் கேக்குறாங்க. எந்த வீட்டுல கூட அவங்க சொல்லல, மரணம் இல்லாத வீடே இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, இதுதான் உலக நியதி, இதுதான் பௌதிக வாழ்க்கை. பிறக்குறாங்க, இறக்குறாங்க, நோயால மடியிறாங்க, இல்ல ஆக்சிடென்டால மடியிறாங்க. அப்போ மரணம் எப்போ நம்ம கதவை தட்டுறதுன்னு தெரியாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில பல பௌதீக தீ இந்த மாதிரி வந்துட்டே வீடு பற்றி எரிஞ்சுட்டே தான் இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து நாம ரொம்ப நல்லா வாழ்றதா காட்டிக்கலாம், ஆனா பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. வீட்டுக்கு வீடு கலரா பிரச்சனைகள். கலர் வேணா மாறலாம், ஆனா பிரச்சனை எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து எவ்வாறு நாம் மீண்டு வருவது அப்படின்னா, சாதுக்கள் பொழியும் மழை மேகத்தினால் மட்டுமே அந்த தீயை அணைக்க முடியும். அப்ப சாது சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாது சங்கே லவமாத்திர சாது சங்கே. ஒரு செகண்ட் லவ மாத்திரம் அப்படின்னா ஒரு செகண்ட் சாது சங்கம் எடுத்துட்டா கூட அந்த பௌதிகத்தையை நம்மால அணைப்பதற்கான வழி நம்மளுக்கு தெரியும். அடுத்த ஸ்லோகம். தஸ்யாம் திரிதஸ்யோச்ச நசோ மனோச்ச பிருத்தோரதாக்னேரசிதஸ்ய வாயோ தீப்தம் சுதாஸ்ய கவாம் குகுஹஸ்ய யச்ராத்த தேவஸ்ய ச ஆசிசேவே. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? நானே படிச்சிடறேன். சரஸ்வதி நதிக்கரையில் 11 தீர்த்த யாத்திரை தலங்கள் உள்ளன. அவை திரிதம், ஜனா, மனு, பிருத்து, அக்னி, அசிதம், வாயு, சுதாசம், கோ, குஹம் மற்றும் ஸ்ராத்த தேவம். விதுரர் அத்தீர்த்த ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து முறையாக தம் கடமைகளை நிறைவேற்றினார். அப்ப தீர்த்த தலங்கள்ல நீராடுவது ரொம்ப புனிதமானது. அப்போ விதுரர் வந்து என்னத்தான் ஆன்மீகத்துல முன்னேறியவராக இருந்தாலும் அவர் தன்னை வந்து புண்ணியங்கள் கம்மியா இருக்கிறவரா நினைக்கிறார். அதனால எல்லா தீர்த்த தலத்துக்கும் போறார். நாம ஏற்கனவே பார்த்தோம், பக்தர்கள் வந்து தன்னை வந்து முழுமையான பக்தர்களா நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பக்தர்களாக இருந்தாலும்
நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க இந்த கடமையை நிறைவேற்ற தீர்த்த தலங்களுக்கு போறாங்க. அடுத்தது பதம் 23. அஞ்ஞானி சேஷ திவிஜ தேவைஹ கிருத்தானி நானாயதானானி விஷ்ணோஹ பிரதக்யங்க முக்கியாங்கித மந்திராணி யத்தர்ஷனாத் கிருஷ்ணம் அனுஸ்மரந்தி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர்களாலும் தேவர்களாலும் நிறுவப்பட்டவையும் பரமபுருஷரான விஷ்ணுவின் அநேக ரூபங்களை கொண்டவையுமான வேறு பல ஆலயங்களும் கூட அங்கு இருந்தன. இந்த ஆலயங்கள் பகவானின் முக்கிய சின்னங்களால் பொறிக்கப்பட்டு இருந்தன. அவை முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே எப்பொழுதும் ஒருவருக்கு நினைவூட்டின. பொருளுரை. மனித சமூகம் 4 சமூக பிரிவுகளாகவும் 4 ஆன்மீக பிரிவுகளாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இம்முறை வர்ணாசிரம தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது முன்பே இந்நூலின் பல பகுதிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. மனித சமூகத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் முனிவர்கள், திவிஜ தேவர்கள் அல்லது இருபிறப்பு எய்தியவர்களிடையே சிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சந்திரலோகவாசிகளை போன்ற உயர் கிரகவாசிகள் தேவர்கள் எனப்படுகின்றனர். திவிஜ தேவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இரு பிரிவினருமே எப்பொழுதும் விஷ்ணு ஆலயங்களை நிறுவி வந்துள்ளனர். இந்த ஆலயங்களில் கோவிந்தன், மதுசூதனர், நரசிம்மர், மாதவர், கேசவர், நாராயணர், பத்மநாபர் மற்றும் பார்த்தசாரதி முதலான மற்றும் பல திருவிக்கிரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பகவான் அநேக ரூபங்களில் தம்மை விரிவடைய செய்கிறார். ஆனால் அந்த ரூபங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் விஷ்ணுவிற்கு 4 கரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிற்கும் சங்கு, சக்கரம், கதை அல்லது பத்மம் என்று ஒரு குறிப்பிட்ட பொருளை அவர் ஏந்தி இருக்கிறார். இந்4 சின்னங்களில் சக்கரம் தலைமையானதாகும். எனவேதான் சில சமயங்களில் அவர் சக்ரி என்று அழைக்கப்படுகிறார். எதனால் பகவான் முழு பிரபஞ்சத்தையும் ஆள்கிறாரோ அச்சக்தியின் சின்னமாக இந்த சக்கரம் விளங்குகிறது. விஷ்ணு ஆலயங்களின் கோபுரங்கள் இத்தகைய சக்கரங்களை கொண்டுள்ளன. இதனால் மிக தூரத்தில் இருந்து இச்சின்னத்தை காண்பவராலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உடனே நினைவு கூற முடியும். மக்கள் வெகு தூரத்தில் இருந்து ஆலயங்களை தரிசிப்பதற்கு வாய்ப்பளிப்பதற்காகவே அவை மிகவும் உயரமாக கட்டப்பட்டுள்ளன. புதிய ஆலயங்கள் கட்டப்படும் பொழுது இதே முறைதான் இன்றும் இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த முறை குறித்து வைக்கப்பட்டுள்ள சரித்திர காலத்திற்கு முன்பிருந்தே வழக்கில் இருப்பதாக தெரிகிறது. ஆலயங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை என்று நாஸ்திகர்களின் முட்டாள்தனமான பிரச்சாரம் இங்கு எதிர்க்கப்படுகிறது. ஏனெனில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே விதுரர் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வந்தார். விதுரர் தரிசித்ததற்கும் மிக நீண்ட காலத்திற்கு முன்பிருந்தே இந்த விஷ்ணு ஆலயங்கள் இருந்து வந்துள்ளன. மாமுனிவர்களும் தேவர்களும் மனிதர்களின் சிலைகளையோ அல்லது தேவர்களின் சிலைகளையோ ஒருபோதும் நிறுவியதில்லை. சாதாரண மனிதனை இறையுணர்வு படித்தரத்திற்கு உயர்த்துவதற்காகவே விஷ்ணு ஆலயங்களை அவர்கள் நிறுவினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவான் தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணியிருக்கார். அது கலா அம்ச, சுவாம்ச, விபீனாம்ச அப்படின்னு பல பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. பலவிதமாக தன்னை பக்தி ஆவேச அவதாரமாக, விஷ்ணு தத்துவங்களாக, இப்படி பலவா தன்னை விரிவங்கம் பண்ணியிருக்கார். அதனால அத பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் சாதுர்வன்யம் மயாசிஷ்டம் குண கர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்லி குணத்திற்கு ஏற்ப 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்களை பகவானாலேயே தோற்றுவிக்கப்பட்டது. இது மனிதர்களாக உருவாக்கப்பட்டது கிடையாது. அதுதான் சனாதன தர்மம். அப்ப பகவானாலேயே ஏற்படுத்த இந்த வர்ணாசிரமம் எப்பொழுது சீர்குலைகிறதோ அப்பொழுது சமுதாயத்துல பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா சமுதாயத்தின் அமைப்பு இதன் மூலமாக நன்கு இயங்கி வந்தது அந்த காலங்கள்ல. அப்போ 3 அந்த யுகங்கள் கடந்து இந்த கலியுகத்துல வரும்போது அதெல்லாம் பாழாயிருச்சு. இப்பெல்லாம் கலவ் சூத்திர சம்பவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சூத்திரர்களாக பிறக்கிறார்கள். யாருமே 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் செய்யறது கிடையாது. அப்ப இந்த 4 சமூக பிரிவுகள் 4 ஆன்மீக பிரிவுகள் பகவானாலே ஏற்படுத்தது. அப்ப பகவான் அவர்தான் சாட்சாத் பகவத் பிரணீதம். அவர்தான் இந்த பிரிவுகளை ஏற்படுத்தியவர். தர்மம் தூ சாட்சாத் பகவத் பிரணீதம். தர்மம் என்ன அப்படின்னா இந்த 4 பிரிவுகளையும் முறையா ஃபாலோ பண்ணணும். அதுதான் முதல் தர்மம். அப்ப இந்த 4 பிரிவுகள் பகவானாலேயே, பிராமணர்கள் அப்படின்னா அவங்க சத்துவகுணத்தில் நிறைந்தவர்கள். அவங்கெல்லாம் கடுமையான இந்த போர் புரியறதோ இல்ல தமோ குணத்தில் அறியாமையில செயல்கள் செய்யறதோ அவங்க பண்ண மாட்டாங்க.
ஏன்னா அவங்க சாஃப்ட் ஃபுட் எடுப்பாங்க. நேச்சுரலாவே பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. கடுமையான உழைப்பெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அவங்க வேதங்கள் படிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. அதனால அவங்க முதல் பிரிவினர். அவங்க மூளையா செயல்படுறாங்க சமுதாயத்துல. அப்ப பகவானுடைய தலைப்பகுதியிலிருந்து அவர்கள் தோன்றினார்கள். 2வது சத்திரியர்கள். அவங்க பகவானுடைய மார்பு பகுதியிலிருந்து தோன்றினாங்க. சத்திரியர்கள் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கடுமையான ஃபுட் எடுப்பாங்க. ரஜோகுணத்துல இருக்கிறதுனால போரிடுவதற்கு அவங்க உகந்தவங்க. சோ குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஃப்டா இருக்கிற பிராமணனை போய் நீ போர் புரி அப்படின்னு எல்லையில நிறுத்தினா அவனால போர் புரிய முடியாது. ஏன்னா ஐயோ கொன்னா ரத்தம் வருமே. அவன் ரொம்ப பரிதாபப்படுவாங்க. ஏன்னா இரக்கம் சுபாவம் உள்ளவங்க. அவங்கள அந்த இடத்துல நிறுத்த முடியாது. அதே போய் ஒரு சத்திரியனை போய் நீ கோயில்ல ஆம், சான்ஸ்கிரிட்ல மந்திரம் சொல்லு அப்படின்னா அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அங்க யாராவது ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவன் போய் அதை பைசல் பண்ண பார்ப்பான். ஏன்னா அவனோட சுபாவம் அப்படி, குணம் அப்படி. ஸோ ஒரு சத்திரியனால பிராமணனா இருக்க முடியாது, பிராமணனால சூத்திரனா இருக்க முடியாது. ஸோ 4 குணத்திற்கு தகுந்த மாதிரி தான் தொழில் செய்ய முடியும். ஒரு சூத்திரன் அறியாமையில் இருக்கிறவனை கொண்டு போய் அரசாட்சியில உட்கார வச்சா ஒரு நாய் என்ன பண்ணும்? நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி ராஜாவா உட்கார வச்சா அது என்ன பண்ணும்? கரண்ட் கம்பத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது காலை தூக்கிட்டு யூரின் பாஸ் பண்ணும். சோ குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நடக்க முடியும். அப்ப இந்த காலத்துல கலியுகத்துல ஒரு சூத்திரன் வந்து அரசாள்பவனா இருக்கிறான். அப்ப அவன் தர்மத்தை ஃபாலோ பண்றது கிடையாது. சாஸ்திரங்களை ஃபாலோ பண்றது கிடையாது. அவனுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸை மாத்திக்கிறான். ஊழல், கொள்ளை, கொலை இந்த சம்பவங்கள் எல்லாம் சாதாரணமா நடக்குது. ஏன்னா அங்க ஆட்சி சரியில்லை. தலை எப்படியோ அப்படிதான் வாழ். யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படியோ பிரஜைகள் அப்படி. அப்ப பிரஜைகள் மேல் லெவல்ல இருந்து ஊழல் குற்றங்கள் நடக்கும்போது கீழே வரைக்கும் அவன் ஒரு வாட்ச்மேன் வரைக்கும் பியூன் வரைக்கும் என்ன பண்றாங்க? எல்லாம் ஊழல் தான். இவ்வளவு கொடுத்தாதான் நான் இந்த அப்ளிகேஷன் பாஸ் பண்ணுவேன், உள்ள கொண்டு போய் கொடுப்பேன், பியூன் வாட்ச்மேன் வரைக்கும் சொல்லுவான். அப்ப இந்த சமுதாய பிரிவுகள் சரியாக முறையாக இல்ல அப்படின்னா என்ன ஆகுது? அங்க ஒரு குழப்பம் சமுதாயத்துல பல குழப்பங்கள் நடக்குது. ஏன்னா ஒரு மிளகாய்க்குரியது வந்து என்ன தர்மம்? காரம். ஒரு சர்க்கரைக்குரிய தர்மம் என்ன? இனிப்பு. சோ அது சனாதனம். சனாதனம் அப்படின்னா எட்டர்னல், நிரந்தரமான. அப்ப இது குணங்கள் எல்லாம் நிரந்தரமாக எப்படி ஒருவன் வந்து தன்னுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி எந்த குணத்தில் செயல்படுகிறானோ அதுதான் அடுத்த உடம்புலயே அவனுக்கு பாஸ் ஆகுது. சூட்சும உடல் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டு அடுத்த உடல் எடுக்கும்போது அதுக்குள்ள அவனுக்கு அது அந்த சூட்சும உடல் மூலமா அந்த சுபாவம் தானா வருது. மனம், புத்தி, அகங்காரம், அந்த சுபாவம் வந்து அப்படி அவனுக்குள்ள பதிஞ்சிருக்கு. சோ அடுத்த பிறவியில முந்தின பிறவியில எந்த சுபாவத்துல செயல்பட்டானோ அதனுடைய தாக்கம் அடுத்த பிறவியில கண்டிப்பா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, சிலருக்கெல்லாம் தீய கண்டா பயம், ரொம்ப பயமா இருக்கும். நெருப்ப கண்டா பயமா இருக்கும். ஏன்னா அவங்க போன தடவை நெருப்பின் மூலமா சூசைட் பண்ண ஒரு ஆத்மாவா இருக்கலாம். சிலருக்கெல்லாம் உயரத்தை கண்டா பயமா இருக்கும். அவங்க மேல இருந்து தற்கொலை பண்ணின ஒரு ஆத்மாவா இருக்கலாம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அது வெளிப்படும். போன பிறவியில எந்த அடிப்படையில நீ செயல்பட்டாயோ அதே அடிப்படையிலேயே அடுத்த பிறவியில உனக்கு அந்த குணம் சுபாவம் பதிஞ்சிருக்கு. சோ சூத்திரனா சத்திரனா அப்படிங்கிறது குணத்தின் அடிப்படையில தான் பொருந்துமே ஒழிய அது வெளிப்புற தோற்றத்தினாலேயோ பிறப்பினாலேயோ கிடையாது. அப்ப நான் பிராமணனுக்கு பிறந்தா பிராமணனா இல்ல, சத்திரியனுக்கு பிறந்தா சத்திரியனா கிடையாது. உங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி. சோ உங்க நேச்சர் வந்து அதுல வெளிப்படுது. அததான் பகவான் வந்து பிரிச்சார். சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகச்சகன்னு. அப்ப பகவான் வந்து பல்வேறு பெயர்கள்ல பல்வேறு தோற்றங்கள்ல எல்லா ஆலயங்கள்லயும் பார்த்தா கோவிந்தன், மதுசூதனன், நரசிம்மர், மாதவர், கேசவர், நாராயணர், பத்மநாபர், பார்த்தசாரதி இப்படி பல விதமான ரூபங்கள்ல அவர் தன்னை வெளிப்படுத்துறார். பலவிதமான அந்த வைகுந்தங்கள், ஒவ்வொரு வைகுந்தத்திலயும் ஒவ்வொரு பேரு. அப்ப அந்த பெயர்ல அவர் ஆட்சி செய்கிறார். 4 கரங்கள் இருக்கு. அதுல சங்கு, சக்கரம், கதை, பத்மம். ஒரு சில இடங்கள்ல ஒரு கையில சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு, இன்னொரு இடத்துல அதை மாறி மாறி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த பெயர் இருக்கும் அவருக்கு.
சகஸ்ரநாமம், 1000 பெயர்கள். பகவானுக்கு 1000 பெயர்கள், 1000 அர்த்தங்கள் அதுல. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். நாம இப்ப வைக்கிற பெயர்களுக்கெல்லாம் எந்த அர்த்தம்னே தெரியாது. ஏங்க உங்க பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அதனாலதான் அந்த காலத்துல பகவானுடைய நாமத்தை வச்சாங்க. பகவானுடைய நாமத்தை வைத்து குழந்தைகளுக்கு அந்த பெயரை நாம் அழைக்கும் போது நாம தெரிந்தோ தெரியாமலோ அந்த அஞ்ஞான ஸ்ருதி நம்மளுக்கு வருது. அஞ்ஞான ஸ்ருதி. அதனாலயாவது நம்மளுக்கு பக்தி புண்ணியம் கிடைக்கும். அப்படியாவது பகவான் நாமத்தை கூப்பிடுவோம். இல்ல அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், பௌதிகமான ஒரு பெயரை வச்சுக்கிட்டு சிலர் அந்த பெயரை கூட கூப்பிடுறது இல்ல. ஏ நாயே, கழுதை, பேயே அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளை. இந்த மாதிரி பல வித்தியாசமான பெயர்கள் வைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல சுப்பிரமணியம், நாராயணா, கேசவா, மாதவா அப்படின்ற பெயர்கள் வச்சாங்க. அப்படி அழைக்கிறதன் மூலமா அவங்களுக்கு அஞ்ஞான சுருதி வந்தது. இறக்கும் தருவாயில அதுக்கான பிராப்தம் அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப புரியாத பெயர்களை வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நாம ஒரு பௌதிகமான ஒரு பொருளை, ஒரு பெயரை சொல்றோம். சோஃபா 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 சோஃபான்னு நீங்க 1008 தடவை சொல்லுங்க நல்லதுன்னா நாம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுல எந்த ஒரு பவரும் கிடையாது. அது ஜடம். ஆனா பகவானுடைய நாமத்துல எல்லா வலிமைகளும் நாம் அஹாரி பகூத நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்திகளும் நிறைந்திருக்கின்றது. பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அப்ப பகவான் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா பகவானோட நாமம் அவ்வளவு வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. சாதாரணமா நினைக்க கூடாது பகவானுடைய நாமத்தை. இதற்கு என்ன வேணும்? ஸ்ரத்த வேணும். முதல்ல நம்பணும். ஒரு கணவன் மனைவியை நம்புவது போல மனைவி கணவனை நம்பினாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். இல்ல கணவன் எங்கேயோ போறான், அவன் எனக்கு துரோகம் பண்றான் அப்படின்னு கணவனோ இல்ல மனைவியோ நினைச்சா அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது. அப்ப பக்திக்கு எது முக்கியம்? முதல்ல ஸ்ரத்தா, அப்புறம் சாது சங்கா, அப்புறம் பஜன கிரியா, அப்புறம் அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம மேல வந்துட்டே இருப்போம். பக்தியில நம்பிக்கை வர்ற போதும் தான் நம்மளுக்கு சாது சங்கத்துல ஒரு இன்வால்வ்மெண்ட் வரும். சாது சங்கத்தை நம்மளால விட முடியாது. அப்ப சாதுக்கள் சங்கம் எடுக்கும் போது தொடர்ந்து கேட்பதற்கு அந்த ஸ்ரவணத்துல ஒரு ஆர்வம் ஏற்பட தொடங்குது. அதன் மூலமா அவங்களுக்கு மன தூய்மை உண்டாகிட்டே இருக்கும். பஜன கிரியானா பக்தி தொண்டு. கேட்கறதே ஒரு பக்தி தொண்டு இல்லையா? அப்ப கேட்கும்போது, தொடர்ந்து கேட்கும்போது மனத்தில் தூய்மை ஏற்படுகின்றது. பகவானை பற்றி தொடர்ந்து கேட்கறது இல்ல. நீங்க எப்படி உள்ளத்தை தூய்மை பண்ண முடியும்? சோப் போட்டெல்லாம் பண்ண முடியாது. அப்ப தொடர்ந்து கேட்பதால் உணர்வு தூய்மை அடைஞ்சிட்டே வருது. ஏன்னா பல கோடி ஜென்மமா நம்ம உணர்வு கலங்கப்பட்டு இருக்கு. பகவானை மறந்து நாம் ஜட செயல்கள்ல இறங்கி போட்டி, பொறாமை, கோபம், காம, குரோத, லோபம், மதம், ஆச்சரியம்னு எல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம மனசுக்குள்ள. அதை நாம நமக்கு சந்தர்ப்பம் வரும்போது நிறைய வெளிப்படுத்துறோம். அப்ப அதை எப்படி தூய்மைப்படுத்துறது? நம்ம மனசுல கலங்கங்கள் இருக்கும்போது அமைதி கிடையாது. அப்ப அந்த அமைதி வரணும் அப்படின்னா நம்ம சுயநலத்துக்காகவாவது பகவானை பற்றி எப்போ சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சிரவணம் என்ன ஆகும்னா நம்ம மனசை தூய்மை பண்ணிட்டே இருக்கும். உணர்வுகளை தூய்மை பண்ணும்போது நாம நிம்மதி அடைகிறோம். இல்லைன்னா இந்த பௌதிக உலகம் எனும் காட்டு தீயில வெந்து புழுங்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்க நாம குறை சொல்லலாம். அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, நாம இப்படி. ஆனா நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு எதிரி அரக்கனை எப்படி நாம கிளீன் பண்ண முடியும், கொல்ல முடியும்? அந்த 3 யுகங்கள்ல எதிரி வெளியில தான் இருந்தாங்க. மக்கள் கொஞ்சம் வாய்மை, நேர்மை உடையவங்களா இருந்ததுனால மனசுல கொஞ்சம் அமைதி இருந்தது. ஆனா இந்த கலியுகத்துல நமக்கு நாமே எதிரியா இருக்கோம். நம்ம மனமே நம்மள ரொம்ப பாடாப்படுத்துது. அப்ப இந்த மனசை அடக்குவது எப்படி அப்படின்னா பகவானை சரணடைவதை தவிர, அவரது பாதார விந்தங்கள், தாமரை மலர் பாதங்களை சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அப்போ ஹரிநாமம் ஒண்ணுதான் இதுக்கு வழி. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் களவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. அப்ப இங்க விதுரர் ஆலயங்களுக்கு போறார். ஆலயங்கள் அந்த காலத்துல சுயம்பு, அப்புறம் தேவர்கள் வைத்தது விக்கிரகங்கள், தேவர்கள் வைத்து வழிபட்ட விக்கிரகங்கள், அப்போ பகவானே தோன்றினது, பின்ன மனிதர்களால் வைக்கப்பட்டது, அரசர்களால் கட்டப்பட்டது, இப்படின்னு பல வகையான கோயில்கள் இருக்கு. அப்ப பல கோயில்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு தேவர்களுக்கு
ஒரு எந்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அந்த தேவர்களுக்குரிய இடமா இருக்கும். அந்த தேவர்களுக்குரிய இடங்கள்ல போனா இப்போ கர்ம காண்டிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போனா அங்க நல்ல எனர்ஜி கிடைக்கும். சனி பகவான் அங்க நல்லா ஆட்சி செய்கிறார். அந்த இடத்துக்கு போனா சனி கிரகத்தோட தாக்கம் குறையும் அப்படின்னு போவாங்க. ஆனா கிருஷ்ணரை வழிபடுறவங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா தேவர்சி தேவ என்ன சொல்லப்படுறது பகவத்கீதையில, தே தேவார்சி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் நா கிங்கரோ முனீச்சராஜன் சர்வாத்மாயக சரணம் சரணம் கதோ முகுந்த பரிகிருத்திய கர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பகவான் கிருஷ்ணரை வழிபட்டவர்கள் தேவர்களுக்கோ முன்னோர்களுக்கோ இல்ல பித்ருக்களுக்கோ கடன்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா பகவான் முழு உடல். நீங்க போய் கைக்கு தனியா சேவை செய்யறதோ காலுக்கு தனியா சேவை செய்யறதோ ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியா சேவை செய்ய வேண்டாம். எப்படி மரத்திற்கு வேருக்கு நீரூற்றினால் அது எல்லா பாகங்களையும் சென்றடைகிறதோ அது போல பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அது எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்துது. பிரம்மா, நாரதர், சிவன் எல்லாரையும் திருப்திப்படுத்தும். அதைத்தான் இங்க அவரை விதுரர் செய்யறார். விஷ்ணு ஆலயங்கள் மெயினா விஷ்ணு ஆலயங்களுக்கு அவர் தரிசனம் பண்றார். அப்ப மாமுனிவர்களும் தேவர்களும் மனிதர்களின் சிலைகளையோ அல்லது தேவர்களின் சிலைகளையோ ஒருபோதும் நிறுவியதில்லை. அந்த காலத்துல எல்லாம் இந்த ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம் அதெல்லாம் தான் இருந்தது. மனம் போன போக்குல நிறைய கோயில்கள் கிடையாது. விஷ்ணு ஆலயங்கள் தான் முதல்ல ஆரம்பத்துல இருந்தது. அப்புறம்தான் என்ன பண்ணாங்க, அவங்க தனித்தனியா நிறைய மனக்கற்பனைக்கு தகுந்த மாதிரி நிறைய பிரிவுகளை பண்ணி நிறைய கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீதிக்கு வீதி இப்ப கோயில் இருக்கு. ஆனா எல்லா வழிபாட்டிலையும் உயர்ந்த வழிபாடு விஷ்ணு வழிபாடு அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பத்ம புராணத்துல சொல்றார். ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி சதியானாம் சமர்ஜனம். அந்த விஷ்ணு ஆராதனையை விட சிறந்தது எது அப்படின்னா விஷ்ணுவின் அடியவர்களை வழிபடுவது அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். அடியாருக்கு அடியாருக்கு அடியாராக, தாசானு தாசானு தாசனாக. அப்ப யார் பகவானை வழிபடுறாங்களோ நம்மளுக்கு மேல இருக்கிற பக்தர்களுக்கு நாம் சேவை செய்யறது அதை விட உயர்ந்ததுன்னு சிவபெருமான் சொல்றார். பதம் 24. ததஸ்த்வத்திவ்ரஜ்ய சூராஷ்டிரம் திருத்தம் சௌவீர மத்ஸ்யான் குருஜாஸ் கலாம் காலேன தாவத் யமுனாம் உபேத்ய தத்ரோத்தமம் பாகவதம் ததர்ச்ச. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. பிரணாப்ஸ் மாதாஜி. மாதாஜி அடுத்து கவிதா மாதாஜி படிங்க. அதன் பிறகு செல்வம் கொளிக்கும் சுரத், கௌவீரம் மற்றும் மத்தஸ்யம் என்ற மாகாணங்களையும் குருஜாங்கலம் எனப்படும் மேற்கத்திய மாகாணத்தையும் கடந்து சென்ற அவர் இறுதியாக அமினைக்கரையை அடைந்தார். அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தரான உத்தரவை எதிர்பாராமல் சந்தித்தார். பொருளுரை. இன்றைய டெல்லியிலிருந்து உத்தவரை எதிர்பாராமல் சந்தித்தார். பொருளுரை. இன்றைய டெல்லியிலிருந்து பஞ்சாப், கிழக்கிந்திய மாவட்டம் உட்பட உத்தரப்பிரதேசத்துல மதுரா மாவட்டம் வரையிலுள்ள நிலப்பரப்பு 100 சதுர மைல்கள் கொண்டதாகும். இந்த நிலப்பரப்பு தான் இந்தியாவிலே மிகச்சிறந்த புண்ணிய யாத்திரை ஸ்தலமாக கருதப்படுகிறது. இப்பகுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலமுறை பிரயாணம் செய்திருக்கிறார் என்பதால் இது புனிதமானதாகும். அவர் மதுராவில் தமது தாய்மாமனான கம்சனின் அரண்மனையில் தோன்றினார். பிறகு தமது வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜன் பிருந்தாவனத்தில் வளர்க்கப்பட்டார். கிருஷ்ணரையும் அவரது பிள்ளை பிராயத்தையும் தோழர்கள் கோபர்களையும் பரவச நிலையில் தேடி அலையும் பல பக்தர்கள் இன்னமும் அங்கு உள்ளனர். இத்தகைய பக்தர்கள் கிருஷ்ணரை அங்கு நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் என்பதனால ஆனால் கிருஷ்ணரை ஆவலுடன் தேடியவர் என்பதை அவரை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு ஈடாகும். இது எப்படி என்பதை விவரிக்க முடியாது. ஆனால் பகவானின் தூய பக்தர்களால் இது உண்மையாகவே உணர்ந்தறியப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை பற்றி சிந்தனையும் திவ்யமான படியில் உள்ளவையாகும். மேலும் தூய இறை உணர்வுடன் பிருந்தாவனத்தில் அவரை தேடி அலைவதெனும் எண்ணமே நேருக்கு நேராக அவரை சந்திப்பதை விட அதிக ஆனந்தத்தை பக்தனுக்கு அளிக்கிறது. அத்தகைய பக்தர்கள் பகவானை ஒவ்வொரு நொடியிலும் நேருக்கு நேராக காண்கின்றனர். இதை பிரம்ம சம்ஹிதை 5.38 உறுதி செய்கிறது. பிரமாஞ்சன சத்சுத்ரிய பக்தி விலோசன சுரித பக்தி விலோச்சனேன
சந்தः சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாமசுந்தரமச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதிபுருஷம் தமஹம் பஜாமி. ஹரே. பரமபுருஷராகிய பகவான் சோமசுந்தரன் கிருஷ்ணன் அன்பு பரவசத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள். பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டின் மூலமாக எப்பொழுதும் அவரை தங்கள் இதயத்தில் தரிசிக்கின்றனர். விதுரர், உத்தவர் ஆகிய இருவருமே இத்தகைய உயர்ந்த பக்தர்கள் ஆவார்கள். யமுனை கரைக்கு வந்து அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப இங்க வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, செல்வம் கொளிக்கும் சூரத், சௌவீரம் மற்றும் மத்ஸ்யம் மாகாணங்களையும் குருஜாங்கலம் எனப்படும் மேற்கத்திய மாகாணங்களையும் கடந்து அவர் வந்து யமுனை கரைக்கு வர்றாரு. இங்கதான் உத்தவரை சந்திக்கிறார். அப்போ பகவான் வந்து அந்த இடத்தில் யமுனை கரையில மறையிறார். அங்கதான் உத்தவர் கடைசியில யாரு பகவான் கூட இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உத்தவரும் மைத்ரேய முனிவரும் 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப முதல்ல இவர் உத்தவரை சந்திக்கிறார். சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அந்த யாதவ குலம் அழிந்து விட்டது. ஒண்ணுக்கொண்ணு அவங்க வந்து அந்த தர்ப்பை புல் அப்படிங்கிற ஒரு இரும்பு இதால எல்லாம் தாக்கி தங்களை அழிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பகவானுடைய திருவிளையாடல், ஒருத்தர் தாங்களே அழிச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா பகவான் போறதுக்கு முன்னாடி தன்னுடன் வந்த தேவர்களை எல்லாம் வழி அனுப்பிட்டு போகணும்னு நினைக்கிறார். அதனால அந்த ஏற்பாடு அவரே பண்றார். ஏன்னா பகவானோட உறவினர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் வந்துருச்சு. இப்ப எப்படின்னா, ஒரு பணக்காரனா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறவனுக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, தானா ஒரு கர்வம் வரும். அப்ப அவன் வேண்டாத செயல்கள் செய்ய தொடங்குவான். அதனால பகவான் அவங்க வேண்டாத செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கர்வத்தை அழிக்கிறதுக்காகவும், ஆனா தன்னுடைய வந்தவர்களை மீண்டும் அவங்கவங்க இடத்துக்கே போக வைக்கிறதுக்காகவும் அவங்களையெல்லாம் என்ன பண்றாருன்னா, தானாக அந்த ஏற்பாட்டின்படி அவங்கள அந்த உடல்களை விடும்படி செய்யறார். அப்ப பகவான் போறதுக்கு முன்னாடி தனக்காக வந்த அந்த உதவியாளர்களை, தேவர்களையும் மற்ற சகாக்களையும் அனுப்பிட்டு அவரும் மறைஞ்சிடுறார் அந்த லீலையில. அப்ப அந்த இடத்துலதான் இப்போ உத்தவரை சந்திக்கிறார் விதுரர். பகவான் எங்க தோன்றினார்? மதுராவுல தாய் மாமனான கம்சன் அரண்மனையில தோன்றார். பிருந்தாவனத்துல வளர்க்கப்படுறார். இப்படி அவரது பிள்ளை பிராயத்து தோழர்கள் கோபர்களை பரவச நிலையில தேடி அலைந்து பக்தர்கள் இன்னும் நிறைய பேரு. இப்போ அது வந்து விப்ரலம்ப பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு கணவன் மனைவி ரொம்ப எப்பவுமே கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை இருந்துட்டு இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற பாசம் எப்பவும் கொஞ்சம் வலிமையா இருந்தாலும் அவங்க வந்து வெளியில அதை காட்டுறது கிடையாது. கிட்ட இருக்கிறவங்க தான் எப்பவுமே வந்து நெருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க தான் அந்த துர்நாற்றம் வரும். வாயை திறந்தாலோ இல்ல அந்த துர்நாற்றத்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். ஆனா கொஞ்சம் ஒரு எல்லை கோட்டுக்கு அப்பால இருக்கும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த சண்டை சச்சரவு இருக்காது. அப்ப கணவன் வந்து ஃபாரின் போயிட்டாரு சம்பாதிக்கிறதுக்காக அப்படின் போது மனைவி ரொம்ப ஏக்கமா இருப்பா. கிட்ட இருந்ததை விட அதிகமா நேசிப்பா உள்ளத்துல. ஐயோ அவர் சாப்பிட்டாரோ, அவர் குளிச்சாரோ, அவர் எப்படி இருக்காரோ அப்படின்னு அடிக்கடி போன் பண்ணுவா, நினைச்சு பாப்பா. அவருடைய துணிகள், அவரு இருந்த இடங்கள், அவர் படுத்த இடம், அப்படி எல்லாமே நினைச்சு பார்த்துட்டே இருப்பா. ஆனா கிட்ட இருக்கும்போது இந்த மனுஷன் ஏன்டா இப்படி படுத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து விப்ரலம்ப பாவம். எப்பவுமே பிரிஞ்சு இருக்கும்போது அன்பு அதிகமா இருக்கும். அந்த மாதிரிதான் தூய பக்தர்கள் பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அதிகமா தேடி அலைவாங்க. அது கோபியர்கள் பாத்தீங்க அப்படின்னா மாதுரிய லீலையில கோபியர்கள் நினைச்சு அழுவாங்க. விருந்தாவனத்து மரங்களை கட்டி அணைத்து பகவானுடைய லீலைகள், நீ இப்படித்தானே நின்ன திரிபங்க ஃபார்ம்ல. ஏன்னா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் திரிபங்க ஃபார்ம்ல இருக்குமா. அந்த மரங்களை எல்லாம் கட்டி அணைத்து அழுவாங்களாம். ஒரு சமயம் விதுரர் நினைக்கிறார், நான் தான் ரொம்ப க்ளோஸ் கிருஷ்ணாக்கு, நான் கூட பிறந்தவன், அவங்க சிற்றப்பன் மகன், நான் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் நான் தான் போட்டுக்கிறேன், அவர் கூட நெருக்கமா அந்யோன்யமா இருக்கு, அதனாலதான் நான் சிறந்த பக்தன் அப்படின்னு நினைப்பாராம். அவர் அது அந்த ஒரு சின்ன ஆணவத்தை இது பண்றதுக்காக கோபியர்களை சந்திக்க அனுப்புறார். அப்ப கோபியர்கள்கிட்ட போகும்போது உத்தவர் வந்து
கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார் தோற்றத்துல. இருக்கிறியம்மா மேலகாடு போவியம்மா இருக்கிறிய மேல மாதாஜி ஹரே கிருஷ்ணா, ஓ. மியூட் பண்ணிக்கோங்க. அப்போ அவர் மாதிரியே அழகா இருக்கிறதுனால பகவான் தான் வர்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. கிருஷ்ணர் வராரு. அப்ப கிட்ட போய் பார்த்தப்போ இதுல கிருஷ்ணர் இல்ல, உத்தவர்னு சொல்லி அவங்க முகத்துல சோகம் மறுபடியும் அப்பேரு. அப்போ அவங்க பட்டர்ஃப்ளை பார்த்து அவங்க பாடுறாங்க, மரத்தை பிடிச்சு கட்டி அழுகுறாங்க. அவங்களுடைய நினைவுகள், கிருஷ்ணா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு திட்டுறாங்க. அந்த திட்டுறதுல கூட அவங்களோட பாசம் வெளிப்படுது. இப்ப அம்மா திட்டுவான், இந்த பையன் ஒழுங்கா இருந்திருந்தா ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருக்கேன், இவன் பண்ற சரியா படிச்சிருந்தானா இங்கேயே படிச்சிருக்கலாமே, நல்லா இருந்திருந்தா நான் இங்கேயே நம்ம கூடயே வச்சிருக்கலாமே, அவன் அங்க போய் சாப்பிடுறானோ அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த திட்டுறதுல ஒரு பாசம் வெளிப்படுது. அது போல இங்க பகவானை வந்து கிருஷ்ணாவை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. எதனாலன்னா என்னை விட்டுட்டு போயிட்டு எனக்கு நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், சீக்கிரமா நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க போய் அழகான இளம் மங்கையர்கள் அந்த மதுரால அழகழகா இருப்பாங்க, அதனால அங்கேயே தங்கிட்டான். கிராமத்து பெண்கள், நாங்கெல்லாம் படிச்சவங்களாம், எங்களுக்கெல்லாம் வேதம் தெரியுமா, நாங்கெல்லாம் அழகா இல்லையோ, நாங்கெல்லாம் பட்டிக்காட்டுத்தனமா இருக்கோமோ, எங்களுக்கு வெண்ணெய் மட்டும்தான் எடுக்க தெரியும், பால் மட்டும்தான் கடைய தெரியும், நாங்க பசுக்களை மட்டும்தான் பராமரிக்கிறோம். ஆனா அங்க மாளிகைகள்ல நவீனமா இருப்பாங்க, பெண்கள் எல்லாம் அழகழகா இருப்பாங்க. அதனால கிருஷ்ணன் அவங்கள பார்த்துட்டு அங்க இருந்துட்டானோ, இப்படி எல்லாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பிரியம், பகவான் விட்டு போயிட்டார் அப்படின்னு அவங்க தினம் அழுதுட்டே இருக்காங்க. அப்ப குயில்கள் கூவுறப்போ நீ போய் கிருஷ்ணாவை போய் பார்த்து சொல்லு, நாங்க எப்படி ஏங்குறோம்னு சொல்லு, சில சமயம் நீ வரவே வேண்டாம், நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்றாங்க. இப்படி எதிர்மறையா பேசிட்டே இருக்காங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க. சில சமயம் கிருஷ்ணா நடத்தின லீலைகள், அவன் குறும்புத்தனம் பண்ணது, பானையை உடைச்சது, வெண்ணெய மேல எடுத்து அடிச்சது, அவங்களெல்லாம் ஓட விட்டது, அவங்க ஜடைகளை எல்லாம் ஒட்டுக்கா பின்னி அந்த குளத்துல முங்கும் போது ஒரு செகண்ட்ல ஒட்டுக்கா பின்னி விட்டுறாரு. மேல வந்து அவங்க தனித்தனியா பிரியும் போது ஏதோ இழுக்குதுன்னு பின்னாடி பார்த்தா ஜடையை ஒட்டுக்கா பின்னி வச்சிருப்பார். இப்படி எத்தனையோ லீலைகள். ஆனா அது பால்ய லீலை, அதாவது பால பருவத்துல பண்றது, பெரிய இளைஞனானலாம் இல்லை. அது வந்து 6 வயது 7 வயது அந்த மாதிரி வயதிலேயே அந்த லீலைகள் எல்லாம் அந்த கோபிகளோட பண்றார். இதுல எந்த ஒரு பௌதிக காமம் கிடையாது, இது ஆன்மீகமயமானது. ஏன்னா அவருடைய உடல் திவ்யமானது. நாம இங்க வந்து நம்மளோட இங்க பௌதிக காமமானது திரிபடைந்த நிலையில இருக்கு. அதனால அது அதுல தூய்மை கிடையாது. ஆனா பகவானுடைய லீலைகள் எல்லாமே திவ்யமானது, அதுல எந்த ஒரு அபராதமோ இல்ல வேற எந்த ஒரு கெட்ட இதே கிடையாது அதுல. அதனால நம்ம பௌதிக கண்ணோட்டத்துல அதை பார்க்க கூடாது. இப்படி பகவானுடைய லீலைகள், ஏகப்பட்ட லீலைகள், எண்ணிலடங்கா லீலைகள். அப்போ ஒரு சின்ன குழந்தை உங்க வீட்டுல ஒரு 10 நாள் நீங்க ஒரு குழந்தைய, நல்லா பேசுற துடிப்பான குழந்தை வீட்டுக்குள்ள ஓடிட்டு எல்லார் மேல ஏறிட்டு அன்பு காட்டிட்டு இருக்கிற குழந்தை உங்க வீட்டை விட்டு ஒரு 2 நாள் வெளியில போயிருச்சு, இனி வரமாட்டா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? துடிச்சு போயிடும் இல்லையா? ஏன்னா குழந்தைகள் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு தூய்மையான மனதுடன் இருக்கும் அப்படின்னு. கள்ளங்கபடம் இல்லாத அந்த தூய்மையான மனசுல அதை எதிரிய பார்த்தா கூட சிரிக்கும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் பல கோடி மடங்கு தூய்மையானவர். யாருகிட்டையும் எந்த ஒரு எதிர்த்துவமும் அவருக்கு கிடையாது. சமோகம் சர்வபூதேசு நமே துவேஷோ அஸ்தின பிரியக. எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த பகவான் அந்த இடத்த விட்டு போய், அதுவும் கோபியர்கள், அவங்க எல்லாம் போன ஜென்மத்துல முனிவர்களா இருந்தவங்க, பல ஆண்டுகள் தவம் செய்து பகவானை அடையணும்னு நினைச்சவங்க, அவங்களுக்கு அந்த பிராப்தம் கொடுத்தார். அடுத்த இதுல நீங்க கோபியர்களா என்னுடனே இருப்பீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பகவானோடயே இருக்க விரும்புற தூய பக்தர்கள். அதனால அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்தது. சோ அது வந்து கொச்சைப்படுத்துற விதத்துல எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பக்தர்கள் அவரை நேருக்கு நேரா சந்திக்கிறதை விட அதிக ஆனந்தத்தை அவங்க வந்து தேடி அலையறதுல காண்கிறார்கள். ஏன்னா பகவானை தேடும் போது இன்னும் அதிகமான அந்த பிரேமை வெளிப்படுது. இங்க காணோம், ஒரு குழந்தை உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறப்ப இச்சே ஏன்டா பிடிக்கும் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், அந்த அதை தூக்கி போடுறான், இதை தூக்கி போடுறான், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், அவனா அவன் போயிட்டான், அவன் ஊருக்கு போயிட்டானே, எனக்கு பொழுதே போக மாட்டேங்குதே, அவனை பார்க்காம இருக்க முடியலையே, அவனை பாக்குறதுக்காக
ஒரு குழந்தைய புதுசா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்கன்னு வைங்க, பேபி கிளாஸ்ல. அவன் என்னதான் வீட்ல குறும்பு பண்ணாலும், அந்த பேபி கிளாஸ்க்கு போனா, ஐயோ! வீடு விரோச்சுன்னு இருக்குங்க. அவன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ இருக்கு. ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. அவன் இருந்தப்ப கலக்கலான்னு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிருஷ்ணா வந்து அத விட பல மடங்கு லீலைகள் புரியறவர். அவர் இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா, அவர் எப்பொழுதும் அன்பு பரவசத்தில் ஆழ்ந்திருப்பவர். அ அ ஆழ்ந்திருப்பாங்க. பகவானோட அன்பு பரவசத்துல பக்தர்கள் ஆழ்ந்திருப்பாங்க. பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் மூலமாக எப்பொழுதும் அவரை தங்கள் இதயத்தில் தரிசிக்கின்றனர். எப்பவும் நினைச்சிட்டே இருக்கிறது. ஸ்மரணிலேயே இருக்கிறது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். எப்பவும் பகவான மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கிறது. அதுதான் அவங்க செய்யறாங்க. அப்ப அது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த பக்தர்கள். யமுனை கரைக்கு வந்த அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் இப்ப விதுரரும் இதுவரை உத்தவரும் சந்திக்கிறாங்க. அடுத்தது பதம் 25. வாசுதேவானுச்சரம் பிராச்சாந்தம் ப்ரஹஸ்பதே பிராக்தனயம் பிரதீதம் ஆலிங்க்ய காடம் பிரணயேன பத்ரம் ஸ்வானாம் அப்ருச்சத் பகவத் பிரஜானாம். ஹரே கிருஷ்ணா. கவிதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. கவிதா மாதாஜி அன்மியூட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை விளங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தோழரும் முன்பு பிரகஸ்பதியின் சிறந்த மாணவருமான அவரை உத்தவரை உணர்ச்சி பொங்க பேரன்புடன் விதுரர் தழுவிக்கொண்டார். பிறகு விதுரர் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் குடும்பத்தை பற்றி அவரிடம் விசாரித்தார். பொருளுரை. விதுரர் உத்தவரை விட வயதில் முதிர்ந்தவர். எனவே அவ்விருவரும் சந்தித்த பொழுது உத்தவர் விதுரரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். விதுரரும் ஒரு மகனைப் போல் வயதில் இளையவராக இருந்த உத்தவரை வாரி அணைத்து கொண்டார். விதுரரின் சகோதரரான பாண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிற்றப்பனாவார். எனவே கிருஷ்ணருக்கு உத்தவர் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார். இதனால் சமூக வழக்கப்படி உத்தவர் விதுரரை தம் தந்தை போல் மதிக்க வேண்டும். தர்க்க சாஸ்திரத்தின் மிகச்சிறந்த பண்டிதரான உத்தவர் தேவகுருவான பிரகஸ்பதியின் ஒரு மகனாக அல்லது சீடராக கருதப்பட்டார். தன் உறவினர்கள் மறைந்து விட்டதை விதுரர் அறிந்திருந்த போதிலும் அவர்களை பற்றி உத்தரிடம் அவர் நலம் விசாரித்தார். இவ்விசாரணை விந்தையாக காணப்படுகிறது. ஆனால் அச்செய்தி விதுரருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்ததால் பெரும் ஆவலின் காரணத்தால் அதை பற்றி அவர் மீண்டும் வினாவினார் என்றும், இவ்வாறாக அவரது விசாரணை மனநிலையை சார்ந்ததே ஒழிய வழக்கத்தை சார்ந்ததல்ல என்றும் ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ உத்தவரை பார்த்த உடனே விதுரர் வந்து எல்லாரையும் பத்தி நலம் விசாரிக்கிறார். ஏன்னா ரொம்ப நாள் தீர்த்த யாத்திரை போனதுனால யாரு எப்படி இருக்கான்னு நாட்டு நிலவரம் எல்லாம் அவருக்கு தெரியல. அப்ப அவர் மூலமா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. பதம் 26. கச்சித் பிராணௌ புருஷௌ ஸ்வனாப்ய ஆத்மானோ விருத்யேஹ கிலாபதீர்ணௌ ஆஷாதஹுர்யா குச்சலம் விதாய கிருதர்ஷனௌ குச்சலம் சூரகேஹே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பகவானின் நாபி கமலத்திலிருந்து பிறந்தவரான பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவதரித்தவர்களும் அனைவரையும் உயர்நீதி உலக ஐஸ்வர்யத்தை செழிப்படைய செய்தவர்களுமான மூல முழுமுது கடவுளும் சூரசேனரின் மண்மணியில் நலமாக உள்ளனரா என்று கூற வேண்டுகிறேன். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் வெவ்வேறு நபர்கள் அல்ல. பகவான் இரண்டற்ற ஒருவர் ஆவார். ஆனால் ஒருவரிலிருந்து மற்றவர் வேறுபடாதபடி பகவான் தம்மை பல ரூபங்களாக விரிவடைய செய்கிறார். இந்த அநேக ரூபங்களும் அவரது விரிவங்கங்கள் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவங்கம் பல தேவர் ஆவார். கற்போத சாயி விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிறந்த பிரம்மா பலதேவரின் ஓர் அங்க விரிவாவார். கிருஷ்ணரும் பலதேவரும் பிரபஞ்ச ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதையும்
பிரபஞ்சம் முழுவதுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது என்பதையுமே இது குறிக்கிறது. பிரம்மாவின் வேண்டுகோளின்படி பூமியின் பாரத்தை போக்குவதற்காகவே அவர்கள் தோன்றினர். இவ்வாறு தோன்றிய அவர்கள் பல அனுமானுஷமான செயல்களை செய்ததால் அனைவரும் மகிழ்ச்சியும் செழிப்பும் அடைந்தனர். பகவானின் கருணையின்றி யாராலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய முடியாது. பகவத் பக்தர்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சி பகவானின் மகிழ்ச்சியை சார்ந்தது என்பதால் விதுரர் முதலில் பகவானின் நலனை பற்றி விசாரித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகவானின் நாபிக் கமலத்திலிருந்து பிறந்தவர் தான் பிரம்மா. அப்ப கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில், அதனாலதான் இப்ப நம்ம தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பகவானுடைய தொப்புள் கொடி உறவின் மூலமா பிறந்த பிரம்மா. ஏன்னா பகவானுக்கு வந்து ஒரு மனைவி தேவைப்படல. பகவானால தானாகவே படைக்க முடியும். இப்ப கணவன் மனைவி சேர்ந்தால் மட்டுமே ஒரு கரு உண்டாகும். அந்த கரு மூலமா ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா பகவானுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் யாரிடமும் இணைய வேண்டிய அவசியம் கிடையாது. பகவான் நினைத்தால் பல உயிர்வாளிகளை அவரால் தோற்றுவிக்க முடியும். அப்படி பிறந்த பிரம்மா அப்போ உலகத்தை ஐஸ்வர்யத்தை செழிப்படைய செய்தவர்களான முழு முதல்வர் கடவுள் சூரசேனனின் அண்மையில் நலமாக உள்ளாரா? ஏன்னா பகவான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டவர். அவருடைய ஆசையினாலதான் எல்லாருக்குமே கிடைக்கும். பகவான் விருப்பப்பட்டால் மட்டுமே செல்வமும் மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் நிலைத்திருக்கும். அப்போ செல்வம் வேண்டும் என்றாலும் சரி, அது வேண்டாம்னாலும் சரி, வறுமை எதுனாலும் அவருடைய பகவானுடைய கருணை எப்படி இருக்கின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்போ நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால நிறைய செல்வத்தை எனக்கு கிடைக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கும் சாங்ஷனர் வேணும். உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர. அப்ப யாரும் ஆணவம் பிடிச்சிருக்க கூடாது. நான் அப்படித்தான் ராவணன் நினைச்சான். எனக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்கு, நான் எல்லா யாகங்களையும் பண்றேன், நான் வேதங்களை எல்லாம் படிச்சவன். ஆனா அவனுக்கு என்னாச்சு? கடைசியில அவன் சீதையை கடத்தி வந்ததுனால, லக்ஷ்மி, சீதா யாரு? ராமருடைய மனைவி லக்ஷ்மி தேவி கடத்தி வந்ததுனால, அதனாலதான் லக்ஷ்மி தேவி என்ன சொல்லுவாங்க? சஞ்சலா. சஞ்சலா அப்படின்னா ஒரு நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆணவம் யாருக்கு தலைக்கு ஏறுதோ அப்ப 3 தலைமுறைக்கு மேல ஒருத்தர் வந்து நிரந்தரமா செல்வந்தரா இருக்க முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ சஞ்சலா அப்படின்னா யாரு அதிகமா ஆணவத்துல ஆட்டம் போடுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த லட்சுமி இன்னொரு பக்கம் போயிருவா. நேத்து ஏழையா இருந்தவன் இன்னைக்கு பணக்காரனா இருப்பான், நேத்து பணக்காரனா இருந்தவன் இன்னைக்கு ஏழையா இருப்பான். இப்படி ஏன் காலம் மாறி மாறி எல்லாருக்கும் புத்தி சொல்லுது அப்படின்னா, அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கு தான், பகவானை நினைக்கிறதுக்காகத்தான் அந்த மாற்றங்கள் வருது. ஏன்னா ஒருத்தன் ஒரே லெவல்ல இருந்தா அப்படின்னா அவன் எல்லாம் இருந்தா ஏன் அவன் பகவானை பத்தி நினைக்கிறான்? அதனாலதான் துன்பம் வருது. துன்பம் எதுக்காக? பகவானை நினைக்கிறதுக்காக. அப்ப பகவானுடைய நாபிக்கமலத்தில் பிறந்த பிரம்மா பலதேவரோட ஒரு அங்க விரிவு. எப்படின்னா ஒரு விளக்குல இருந்து பல விளக்குகளை ஏற்ற முடிகின்றது. அப்ப அந்த எல்லா விளக்குமே அந்த ஒரே மாதிரியான ஒளியத்தான் தருது. அது போல பகவான் வந்து தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணினாலும் எந்த விரிவங்கத்தில இருந்து அவருடைய சக்திகள் குறைவது இல்லை. அவர் எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கார். ஒரு மெழுகுவத்தி வச்சு பல மெழுகுவத்திகளை ஏற்றனாலும் அந்த தீபமானது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது போல பகவான் தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். ஆனா அந்த முதல் தீபம் வந்து பகவான் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர். இப்ப பிரம்மாவின் வேண்டுகோள் படிதான் அவர் வந்து பல அவதாரங்களை எடுக்கிறார். பிரம்மா வந்து இங்க மக்கள் எல்லாம் ரொம்ப தர்மத்தில் இல்லாம நிலை குலைந்து இருக்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் வேண்டுவார். இப்ப அசுரர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மாவை வேண்டுவாங்க. பிரம்மா போய் விஷ்ணுவை வேண்டுவாரு. விஷ்ணு வந்து அவங்களுக்கெல்லாம் வழி சொல்லுவார். அப்ப யாரும் டைரக்டா போய் பகவான் கிருஷ்ணர்கிட்டயே போய் நிக்க மாட்டாங்க. சில சமயங்கள்ல பகவான் கிருஷ்ணரை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். இப்ப நாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம், தண்ணியில குழாயில தண்ணி வரல அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? உடனே பிரைம் மினிஸ்டர்கிட்ட போக மாட்டோம். எங்க போவோம்? நாம லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆபீசர்கிட்ட போவோம். அப்ப அவங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல டேங்க்ல
சிறுவாணி டேங்க்லயே தண்ணி இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு அங்க போய் உயர் அதிகாரி கிட்ட சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் லெவலுக்கு போவாங்க. இப்படி பகவான் வந்து நாம சாதாரணமா அப்ரோச் பண்ண முடியாது. தேவர்கள் கூட என்ன பண்றாங்க, பிரம்மாட்ட தான் போய் சொல்றாங்க கம்ப்ளைண்ட், அசுரர்களோட தொல்லை இருக்குன்னு. அப்ப பிரம்மா போய் அங்க பிரார்த்தனை பண்ணி அப்புறம் பகவானை பாக்குறாரு. அவர்கிட்ட வேண்டுதல் வச்சு அவருடைய உதவியை நாடுறாரு. அப்படித்தான் பார்க்கடல் கடையப்படுது. சோ யாரும் தேவர்கள் கூட டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது பகவானை. அப்போ அவர் வந்து இந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக அதாவது வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் தன்னை நினைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பல பல அவதாரங்களை எடுத்து பற்பல லீலைகளை செய்து தன்னை வந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்துறார். அந்த ஆத்மாக்களுக்கு ஞாபகப்படுத்துறார். ஜீவாத்மாக்கள் தன்னை மறந்து பல கோடி ஜென்மங்களா இங்க இருக்காங்களே, ஒரு அப்பாவை மறந்து ஜெயில இருக்கிற மகனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அப்பா என்ன பண்றார், தன்னை போய் அடிக்கடி அந்த மகனை பாக்குறார். சௌக்கியமா இருக்கியா, நீ எப்ப திரும்பி வர்ற, நீயா திரும்பி வா, நான் இருக்கேன் உனக்கு உதவருக்கு அப்படின்னு அப்பா போய் அடிக்கடி சொல்றார். அது போல பகவான் நம்மை வந்து இந்த ஜட உலகத்துக்கு நீ எதுக்கு வந்த, ஆன்மீக உலகத்துல அவ்வளவு சுகமா இருந்தியே, அந்த ஆன்மீக உலகத்துக்கே திரும்ப வந்துரு அப்படின்னு கூப்பிடுறதுக்காக லீலைகள் பண்றாரு. அப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் பகவானோட லீலைகளால் கவரப்படுகிறார்கள். ஏன்னா தமோ குணத்திலும் ரஜோ குணத்திலும் இருக்கிறவங்களுக்கு பகவான் மேல கவர்ச்சி உண்டாகாது. ஆகர்ஷணேது கிருஷ்ணா முடியாது வந்தத. இப்ப ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவான்கிட்ட மத்தவங்களுக்கெல்லாம் கவர்ச்சி வராது. ரஜோகுணத்திலயும் தமோ குணத்திலும் இருக்கிற அசுரர்கள் நினைப்பாங்க, ஓ இவன் யாரோ மேஜிஷியன், என்னமோ வித்தையெல்லாம் பண்றான் அப்படின்னு தப்பாதான் நினைப்பாங்க. பகவானுடைய உண்மையான அந்த சக்திகள் அவனுக்கு தெரியாது, புலப்படாது. பகவானும் புலப்படுத்த மாட்டார். ஏன்னா தன்னை பற்றி அறியாதவர்கள் ரஜகுணத்திலும் தமோ குணத்திலையும் தன்னை கிண்டல் அடிக்கிறவங்க கிட்ட பகவான் பொருட்படுத்துறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு எச்சா அறியாமையை ஏற்படுத்துறார். நாகம் பிரகாசம் சர்வசிய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமம் அஜம் அவ்யயம். மூடர்கள் தன்னை பற்றி அறிவதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. பொதுவாவே எல்லாருக்கும் கொடுக்கிறார். சமூகம் சர்வபூதேசன்னு சொல்றாரு, எல்லாரையும் சமமானதான் நடத்துறேங்கிறாரு. ஆனா அந்த வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மாயாதேவி எச்சா அறியாமையை புகட்டுறாங்க. ஓ கிருஷ்ணனா, அவன் 16,108 மனைவி வச்சிருந்து லீலை பண்ணவன், தன்னை போலவே நினைக்கிறாங்க பகவான. அவர்தான் அனுபவிப்பாளர். அவரோட சிங்கிள் ஒரு சின்ன முடியிலிருந்து பல பிரபஞ்சங்கள் வெளிவருகின்றன அப்படின்னா அவர் ஏன் அவரால் தன்னை பிறர்கிட்ட இருந்து இன்பங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஆத்மராமா, தன்னுள் நிறைவு பெற்றவர். உங்களுக்கு பசியே இல்லை, ஆனா நீங்க போய் திருடி சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன, அது ஒரு பொய் தானே. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை. ஆனா நீங்க பெரிய திருட்டு பண்ணி நீங்க நிறைய ஃபுட் எல்லாம் திருடிட்டீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? கிடையாது. அது போல பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்திற்கும் காரணம். அவர் தான் எல்லாத்துக்கும் மூலம். அவர் தான் எல்லாத்தையும் தர்றாரு. ஒரு ஸ்வீட் கடைக்காரர் வந்து அடுத்த பெரிய ஸ்வீட் கடைக்காரர், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெரிய ஸ்வீட் ஸ்டால் வச்சுக்கிட்டு அவர் போய் பெட்டி கடையில ஸ்வீட் கேட்டு நின்று இருந்தாரு அப்படின்னா யாராவது அதை நம்ப முடியுமா? அது போல பகவான் தான் எல்லாத்தையும் படைத்தவர். அவருக்கு வந்து யார்கிட்ட இருந்து எதுவும் தேவைப்படல. அப்ப அவர் வந்து அவர்கிட்ட எந்த காம இச்சைகள் கிடையாது. அவர் லீலைகள் தான் பண்றாரு. தன்னை நோக்கி மக்களை கவர்வதற்காக, வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை மீண்டும் கவர்வதற்காக இங்க வர்றார். அவர் இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஜட உலகுக்கு. ஆனா கருணை கொண்டு அவர் வர்றார். இப்ப பல பல அவதாரங்கள் மூலமா பல பல லீலைகள் செய்யறதுனாலதான் அவரை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப அவரை பத்தி அவரது நாமம், ரூபம், புகழ், லீலை இதெல்லாம் பேசுறதன் மூலமா நம்மளுக்கு தூய்மை கிடைக்குது. மறுபடியும் நம்ம பிரிந்த நமது தகப்பன், எல்லாருக்கும் தாய் தகப்பன் குருவாக மாதா தாத்தா பிதா மகக அப்படின்றார். அப்படிப்பட்ட பகவானை நம்மளால நினைவு கூற முடிகின்றது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம்.